bronchiectasis. bronchiectasisங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் எலாஸ்டிக் டிஷ்யூஸ். எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா bronchi அண்ட் bronchioles. அதனால என்ன நடக்குது அப்படின்னா பெர்மனன்ட் டைலேஷன் நடக்குது. ஈட்டியோபேத்தாலஜி எண்டோட்ரக்கியல் அப்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபெக்ஷன். அதில் எண்டோட்ரக்கியல் அப்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் congenital developmental defect, cystic fibrosis, rheumatoid arthritis, systemic lupus erythematosus, tumors, foreign bodies, முக்கியமாக primary ciliary dyskinesia. அடுத்தது இன்ஃபெக்ஷியஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பெஜிலசிஸ், சிவியர் நெக்ரோடைசிங் நிமோனியா. மார்ஃபாலஜியை பொறுத்த வரைக்கும் பைலேட்ரல் லோவர் லோப் தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். அதுலேயும் முக்கியமாக வெர்டிக்கல் பேசேஜஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். நார்மலாக இருக்கிறத விட 4 டைம்ஸ் பெருசாக இருக்கும். bronchi அண்ட் bronchioles ப்ளூரல் சர்ஃபேஸில் ட்ரேஸ் பண்ண முடியும். லூமன் ஃபுல்லாக மியூகோபுருலன் செக்ரேஷன்ஸ் இருக்கும். கட் செக்ரேஷன்ஸில் ஹனி கோம் அப்பியரன்ஸ் இருக்கும். மைக்ரோஸ்கோபி எபித்தீலியம் நார்மல் அல்சரேட்டட் ஆர் ஸ்குவாமஸ் மெட்டாப்ளேஷியா நடந்திருக்கலாம். லூமன் அக்யூட் ஆர் கிரானிக் எக்ஸுடேட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும். பிராங்கியல் ஆர் பிராங்கியோலார் வால் ஃபைப்ரோசிஸ் நெக்ரோசிஸ் ஆகி லங் அப்சஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸ்பூட்டம் கல்ச்சரில் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, சூடோமோனஸ் அர்ஜினோசா, நான் டியூபர்குலஸ் பாக்டீரியா, ஆஸ்பெஜிலசிஸ் எல்லாம் பார்க்கலாம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் cough with foul smell sputum, cough with blood, that is hemoptysis, paroxysms of cough.